நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி ஃபியூச்சருக்கான டுமாரோ ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பிரி இந்த எக்ஸ்பிரி வந்து நமக்கு மூவ்மெண்ட் இருக்குமா? அல்லது சாப்பி மூவ்மெண்ட்டா இருக்க வாய்ப்புகள் இருக்கா? அப்படிங்கிறத நம்ம சார்ட்ல அனலைஸ் பண்ணுவோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு நிஃப்டி ஃபியூச்சரோட சார்ட் டே டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணுவோம். டே டைம் ஃப்ரேம் அனலைசிஸ்ல நம்ம டாப்ல என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து மேக்ஸிமம் வந்து இன்வெர்டட் சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல ஸ்மால் டைம் ஃப்ரேம் நமக்கு செல் குடுத்தது அப்படின்னா, இட் வில் ஃபால் ஆகும் அப்படின்றத நம்ம வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் பண்றப்போ, க்ளோஸ் வச்சுட்டு இந்த இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறப்போ நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இன்னைக்கு அதே போல ஒரு நல்ல ஒரு செல்லிங் நம்மளோட என்ட்ரி எடுத்திருந்தோம். நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் புக் பண்ணியிருந்தோம். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அடுத்த சப்போர்ட் ஜோன்ல தான் வந்து இப்போ கரெக்ட்டா சாரி மார்க்கெட் வந்து ரீச் ஆயி நின்னுட்டு இருக்கு. இந்த சப்போர்ட் ஜோன்ல இருந்து இப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு மார்க்கெட் மூவ் ஆகணும் அப்படின்னா, இந்த லெவல பிரேக் பண்ணணும். ஸோ நாளைக்கு இந்த லெவல பிரேக் பண்ணுமா? அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. நம்ம இப்போ ஹோல்டிங் வச்சிருக்கோம். ஸோ பெருசா இல்ல. சிங்கிள் குவான்டிட்டி தான். ஏன்னா நமக்கு தெரிஞ்சது தான் நம்ம லைவ்ல வாட்ச் பண்ணிட்டோம். இந்த இடத்துல சப்போர்ட் ஜோன் இருக்கு. சப்போர்ட்ல தான் மார்க்கெட் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு அப்படிங்கிறது. அதே போல வந்து கேப்ப வந்து பேஸ் பண்ணி நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதாவது இந்த 2 ட்ரெண்ட் லைன்ஸ் இந்த 2 ஏரியா கேப்போட லைன்ஸையும் இதையும் நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, எப்படி டெக்னிக்கல் பெர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்தாலே தெரியும். ஸோ மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் நியூஸ் பேஸ்டு போறத விட சார்ட் வந்து டெக்னிக்கலா ஒர்க் ஆகுறது எப்படி? அந்த டெக்னிக்கல் என்ன இண்டிகேட் பண்ணுதோ அதன் பிரகாரம் நம்ம போனாலே போதும். நம்ம ப்ராஃபிட் வந்து நெறைய புக் பண்ண முடியுங்கிறது இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே. இப்ப நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படிங்கிறனால மூவ்மெண்ட் இருக்குமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஸோ மூவ்மெண்ட் இருந்தாலும் புட் ஆப்ஷன் சைடா? கால் ஆப்ஷன் சைடா? அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு நம்ம ஸ்மால் டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ நான் வந்து ஜென்ரலா 1 ஹவர் 30 மினிட்ஸ் அனலைஸ் பண்ணுவேன். ஸோ வீடியோ வந்து 2 டைம் ஃப்ரேம்லயும் அனலைஸ் பண்ணா டைம் ஆகும் அப்படிங்கிறனால நான் வந்து ஸ்கிப் பண்றேன். 1 ஹவர் டைம் ஃப்ரேம. ஸோ இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு நம்ம வந்து நேத்தே வீடியோ போட்டிருந்தோம். கரெக்ட்டா வந்து இன்னைக்கு டார்கெட் ரேஞ்ச ரீச் பண்ணி நம்ம ப்ராஃபிட்டும் புக் பண்ணியிருந்தோம். இன்னொன்னு ஹோல்டிங்கும் நம்ம வச்சிருக்கோம். இந்த ஹோல்டிங் நாளைக்கு கன்டின்யூ ஆகுமா? ஆகாதா? அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஸோ இப்ப இங்க நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் என்ன? லெவல்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ரிவர்சல் ஆனா என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு ட்ரெண்ட் கன்டினியூஷன்க்கு நெக்ஸ்ட் போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒருவேளை இங்க ரிவர்சல் ஆச்சுன்னா, எது வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். 22,430 வரைக்கும் மார்க்கெட் வந்து ரீச் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதாவது இங்க ஒரு வேளை புல் பேக் குடுத்தது அப்படின்னா, அகைன் எங்க செல்லிங் ஆச்சோ இந்த ஏரியா வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 22,430 ஓகே. இந்த லெவல் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த லெவல் அதாவது 22,230 22,230 இந்த ரேஞ்ச் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு லெவல்ஸா இப்ப 22,230 ஓகே. ஸோ நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா, டே லோ. இந்த 3 பாயிண்ட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நோட் பண்ணிக்கோங்க. இந்த 3 லெவலும் 22,430, 22,230 நெக்ஸ்ட் டுடே லோ 22,030. இந்த 3 லோவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து புல் பேக் ஆக சான்சஸ் இருக்கு அப்படின்னா, என்னென்ன நடக்க வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம நோட் பண்ண வேண்டியது ரிவர்சல். நாளைக்கு ஓப்பன் கேண்டில் ஒருவேளை 22,230 பிரேக் பண்ணி, ஃபர்ஸ்ட் கேண்டில் கிரீன் பார்ரா இருந்துட்டா, வில் கன்டின்யூ அப் மூவ்மெண்ட் அப் டூ 22,430க்கு போறதுக்கு சான்சஸ் அதிகம். அதாவது கேப் அப் ஆயிட்டு ஒருவேளை 22,230க்கு மேல மார்க்கெட் க்ளோஸ் வச்சு ஸ்ட்ரகிள் ஆகாம, ஃபெயில்ட் ஆகாம இருந்தது அப்படின்னா, வில் கோ அப் டூ 22,430 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ இந்த இடத்துக்கு போயிட்டு அகைன் வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகறதுக்கு அகைன் சான்சஸ் இருக்கு. அதர்வைஸ்
இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் பாயிண்ட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைக்கு மேல தான் அகைன் ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகும். அதாவது இப்ப இருக்க டவுன் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகறதுக்கு சான்சஸ் அப்படின்னா, இந்த லெவலுக்கு மேல தான். ஓகேவா? ஸோ அதுக்காக வந்து இந்த லெவலுக்கு மேல அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய சார்ட் அப்டேஷன வச்சு நான் சொல்றேன். இந்த கேண்டில் லாஸ்ட் ஃபினிஷ் கேண்டில வச்சு நம்ம சொல்றோம். இருக்கிற ஸ்டேஜ வச்சு. நாளைக்கு ஒரு வேள ஓப்பன் கேண்டிலோ அல்லது டெக்னிக்கலா சார்ட்ஸ் கேண்டில் ஸ்ட்ரக்சர்ஸ் ஏதாவது சேஞ்ச் ஆச்சுனாலோ, வேல்யூஸும், லெவல்ஸும் சேஞ்ச் ஆகலாம். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நாம அனலைஸ் பண்றது எல்லாமே இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் கேண்டில் ஸ்டிக்ஸ் சார்ட்ட வச்சு தான். ஓகேவா? ஸோ ட்ரெண்ட் ரிவர்சல்ங்கிறது இப்ப இருக்க ஸ்டேஜ்க்கு இந்த லெவலுக்கு மேல தான் நடக்க வாய்ப்புகள் அதிகம். அதுவரைக்கும் மோஸ்ட்லி பை கன்டின்யூ ஆனாலும் இட்ஸ் கரெக்ஷனா தான் இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஒருவேள நாளைக்கு 22,230க்கு மேல பிரேக் அவுட் ஆயிட்டு க்ளோஸ் வச்சு சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, நெக்ஸ்ட் லெவலா போகக்கூடிய வாய்ப்பு எங்க இருக்குன்னா, 22,430 வரைக்கும் போக சான்சஸ் இருக்கு. ஸோ இது ஒண்ணு தான் இப்போதைக்கு ட்ரெண்ட்க்கு ரிவர்சலா நடந்தா, அதாவது கரெக்ஷன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கேருந்து கரெக்ஷன் ஆகணும்னா, இந்த லெவலுக்கு மேல சஸ்டெயின் ஆயிட்டு கன்டின்யூ ஆகும். ஓகே. அப்படி இல்லாம, ஒருவேளை நாளைக்கு ஓப்பன் கேண்டிலே 22,230 இந்த லெவல்ல கேப் அப் ஆயிட்டு ரெட் பாரா க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா, சம் டிஃபரன்ஸ நமக்கு இங்கேருந்து அகைன் செல் ஸ்டார்ட்டட் ஆக வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஓகேவா? இந்த லெவலையும் நோட் பண்ணிக்கோங்க. இங்கிருந்து பிரேக் அவுட் ஆகக்கூடிய கேண்டில் கிரீனா? ரெட்டா? ஸோ அத பேஸ் பண்ணி தான் கால் சைட் போகுமா? அல்லது புட் சைட் போகுமா? அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஓகே. ஸோ இந்த லெவல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கால் ஆப்ஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும்னா, இந்த ஒரு லெவல் மட்டும் தான். அதுவரைக்கும் இப்ப இருக்க ஸ்டேஜ்க்கு எந்த ஒரு அப்டேஷனும் இல்லை கால் ஆப்ஷன் சைட்ல. சப்போஸ் நாளைக்கு ஒரு வேள மார்க்கெட் 22,030 இந்த லெவல பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சு கன்டின்யூ ஆனால், மார்க்கெட் நல்ல ஒரு பியரிஷ் மூவ் அகைன் குடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கான அடுத்த லெவல் 21,080 880 21,880 லெவல அப்டேட் பண்ணுவோம். அதாவது நெக்ஸ்ட் அதாவது இந்த லெவலுக்கு கீழ வந்து மார்க்கெட் அகைன் வந்து க்ளோஸ் வச்சு ட்ரேட் ஆச்சு. டுடே லோக்கு கீழ ட்ரேட் ஆச்சு அப்படின்னா 21,880 அதுவரைக்கும் ஃபர்ஸ்ட் லெவலாவும் 21,880 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 21,680 ஏன் நம்ம 2 லெவல் சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பார்க்கக்கூடிய அந்த செட்டப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால நம்ம சொல்றோம். அதாவது நாளைக்கு ஓப்பன் கேண்ட்லே பார்த்தீங்கன்னா, டுடே லோக்கு கீழ க்ளோஸ் வச்சு சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, நாளைக்கு நல்ல ஒரு பியரிஷ் மூவ் கன்டின்யூ ஆகறதுக்கு சான்சஸ் அதிகம். ஃபர்ஸ்ட் லெவலா வந்து 21,880யும், செகண்ட் லெவலா வந்து 21,630யும் இருக்க சான்சஸ் நெறையா இருக்கு. ஓப்பன் கேண்ட்லே எஸ்டர்டே லோ அதாவது டுடே லோவ பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுச்சுன்னா, ஒண்ணும் ஃபெயில்ட் ஆகக்கூடாது, ஸ்ட்ரகிள் ஆகாம இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு பிரைஸ் ஆக்ஷனையுமே பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆச்சுன்னா, அது இன்வாலிட் ஆயிடும். ஸோ நம்ம வீடியோல சொல்ற மாரி பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஃபெயில்ட் ஆகுறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா, டெலகிராம் சேனலுக்கான லிங்க் நாங்க அப்டேட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க அதில ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அதில அப்டேட் பண்ணுவேன். ஓகே. ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் ஃபெயில்ட் ஆகாம இருந்ததுன்னா, இந்த 2 லெவலுக்கு போவறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் நாளைக்கான நிஃப்டிக்கான லெவல்ஸ். இன்னொன்னு ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த 2 லெவலுக்கு இன் பிட்வீன்ல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, இந்த லெவல பிரேக் பண்ண விடுங்க. பிரேக் பண்ணி என்ன நடக்குது வாட்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்ட்ரி குடுக்கணும். அப்படி இல்லாம இந்த லெவல பிரேக் பண்ற வரைக்கும் அமைதியா இருக்கணும். அப்படி இல்லாம ஒருவேளை இன் பிட்வீன்ல பிரைஸ் ஆக்ஷன் 2க்கு சாதகமா பிரேக் ஆச்சுன்னா, அதர்வைஸ் இன் பிட்வீன்ல மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா, சேம் அஸ் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி மாரி சாப்பி மூவ்மெண்ட்டா இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே. ஸோ இதுதான் நாளைக்கான பிரெடிக்ஷன்ஸ் நிஃப்டி ஃபியூச்சர். சரிங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டிய பத்தி அப்டேட் பண்ணல எதுவும். ஸோ அதனால வீடியோ போடல. பார்ப்போம். நிஃப்டி ஃபியூச்சர் நாளைக்கு காப்பி மார்க்கெட்டா இருக்க வாய்ப்புகள் இருக்கா? ட்ரெண்டிங் மூவ்மெண்ட்டா? டவுன் சைட்லயா? அல்லது கால் ஆப்ஷன் சைட் அப்படிங்கிறது. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.